வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 இருக்கு இல்லையா, அந்த நோட் 10ல் நான் எப்போயோ ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான், ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 வந்து எல்லாரும் பேசப்பட்டதோட ஒரு நல்ல ஃபோன்னே சொல்ல முடியும். ஏன்னா நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸை தான் எல்லோரும் பெருசாக நினச்சாங்க. ரீசன் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த 1080p AMOLED 120Hz டிஸ்பிளேனால இதில் 60 Hz பேனல் தான் இருக்குது. அப்புறம் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் 1300 நிட்ஸ் இருக்கும். பட் இதில் 1100 நிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெட்மி நோட் 10 சீரிஸில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி 678 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 678ஓட ISP வந்து 732ஓட பெட்டராக என்ன தெரில. மேபி அது சென்சார் அண்ட் சாஃப்ட்வேரோட கொலாபரேஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் தோணுது. என்னென்னா ஹையண்டில் நான் அப்போது யூஸ் பண்ணி பார்க்கும்போது நோட் 10 பெட்டராக இருந்தது. பட் இப்போ அப்டேட் கொடுத்து எதாவது கெடுத்து வச்சிட்டாங்களான்னு சத்தியமாக தெரில. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? வணக்கம் வியூவர்ஸ். ஸோ காலையில் 6 மணி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமேன்னு சொல்லி இந்த டைமில் இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். இந்த ஃபோன்னா எந்த ஃபோன் ப்ரோ? ரெட்மி நோட் 10. நோட் 10 வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதோட ப்ரைஸ் டேக். இந்த ப்ரைஸ் டேக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், இதை நான் எதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ராமிசிங்காக இருக்குதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? மற்ற பிராண்ட்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ்னு விட்டுருக்காங்கல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ பல்லவர மலையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ வெளிச்சம் வந்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம 1080p 30 FPS எடுக்க முடியும். ஸோ அந்த அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்ப்போம் எப்படி ரியர் கேமரா இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது. ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சன்ரைஸ் நல்லா தெரியும். ஸோ எல்லாமே எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணுவோம். அதே சமயம் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன தான் கேமரா எல்லா விதத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த 2MP மேக்ரோ பார்க்கும்போது காண்டாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வெல்கம் பேக் டு த ஷோ. எங்கடா அவன் குதிச்சிட்டு இருக்கான் இருக்க? பல்லவர மலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் பல்லவர மலையிலேயே நார்மலாக வெஹிக்கிள்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ரோட்டில் வரும்போது ஒரு இடத்துல முருகர் கோயில் இருக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் மலைக்கு பேக் சைடாக வந்தீங்கன்னா அந்த கோயில் ஏறுறதுக்கு படிக்கட்டே இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி படிக்கட்டே இருக்குது. ஸோ இந்த படிக்கட்டில் எத்தனை தடவை ஏறி இறங்க முடியுது அப்படின்னு பார்க்கலாமேன்னு தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட முடிஞ்சுது, செகண்ட் டைம் கொஞ்சம் ஓட முடிஞ்சுது, அதுக்கப்புறம்லாம் முடிஞ்சால் ஓடுறா பார்க்கலாம் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தது. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி கோவிலோ அதாவது மலை ஏறுறதுக்கு வழி, அதாவது ரோடோ இல்லை டீ ஸ்டெப்ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணும்போது செம ஃபீல் கிடைக்கும். அதுக்காக டெய்லியும் ட்ரை பண்ணலாமே அப்படிலாம் இறங்கிடாதீங்க. வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி நாள் வேறு ஏதாவது டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்பவே நம்ம உடம்பை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெரைட்டிஸாக அதுக்கு கொடுத்தோன்னா என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ நான் அதுதான் வெரைட்டிஸாக கொடுப்போம் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபீல். நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அந்த ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, செம்ம பம்ப்டாக இருக்கேன், நரம்பெல்லாம் துடிக்குது, பூஜமாக இருக்குது, சரியாக இருக்குது அந்த ஃபீல். திரும்ப ஏறுவோம். இந்த ஹெட்செட் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இப்போ தான் மாட்டினேன், ஹார்ட் பீட் ஃபீல் பண்ணலாமேன்னு. ஹார்ட் பீட் செம்மையாக ஃபீல் பண்ண முடியும். டப் 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 டப்னு கேட்குது. ஏதோ புல்லட் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது, சரியாக கேட்குது. ஸோ செம்ம ஃபீலு. நீங்களும் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணும்போது எப்படி இருந்தது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தனாலும் சொல்கிறேன். ஸோ பல்லவரம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த முருகர் கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி பழகுங்க. நல்ல ஒர்க் அவுட்டு, ட்ரை பண்ணுங்கள். ரியர் கேமரா 1080p 30 FPS நல்ல தகன்னு மின்னுது இடம். டென் 1080p 60 FPS. 60 FPSல எப்பயுமே ஸ்டெபிலைசேஷன் வந்து கேள்விக்குறியாயிடும். இப்போ அப்படி தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே 4K எடுத்துடலாம்.
4K 30 FPS. இதில் நான் ஸ்டெபிலைசேஷன் எதிர்பார்த்தேன்னா மனசாட்சி இல்லாதவன்னு அர்த்தம். ஆனால் டீட்டெயில் செம்மையாக இருக்குல்ல. 1080p 30 FPS மூவி ஃப்ரேம். அல்ட்ரா வைட் கேமரா வேறு லெவல். அல்ட்ரா வைடில் மூவி ஃப்ரேம் எடுக்கிறது ஒரு தனி ஃபீல் தான். இன்னும் நல்லா ஒய்டாக இருக்குமா, நிறைய கவர் ஆகுமா, அதே சமயம் ஸ்டேபிளாகவும் இருக்குமா, சூப்பர் ஃபீல். ஸோ அல்ட்ரா வைட் எப்போயுமே ஸ்டேபிள். எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் தான் 1080p 30 FPS தான் அல்ட்ரா வைடில். ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோ ஆஸ் வெல் அஸ் ஆடியோ, அதாவது வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோ, ஸ்டெபிலைசேஷன், ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு என்ன தெரியுமா, இப்போது 20,000 ரூபாய்க்கு வந்து iQOO Z3 இருக்குது. iQOO Z3லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோகிராஃபியில் வந்து Note 10 எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. ஸ்டெபிலைசேஷன்லாம் வச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல் லைட் கண்டிஷன் இல்லையா, ஏர்லி மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிரைட்டான கண்டிஷன் வரைக்குமே வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Note 10 யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்டேட்ஸ் வந்ததுனால? இல்லாட்டி இப்போயும் வந்து ஃபோன் பரவாயில்ல நல்லா தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபரணி, சச்சா, பை பை, சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம்.